நீங்கள் ஒழுக்கமான ஒரு கணவன், ஒழுக்கமான மனைவியாக உங்கள் திருமண பந்தத்தில் ஈடுபடுவது எப்படி என்பதை பற்றி ஆலோசியுங்கள். அதெல்லாம் இல்லை மேடம், ஃபாரின்லலாம் யார் மேடம் கல்யாணம் பண்ணிக்கிறா? எதுக்கு மேடம் கல்யாணம் பண்ணிக்கணும்? வாழ்க்கை ஒன்று தான் இருக்குது மேடம், ஜாலியாக இருப்போம். இந்த பொண்ணு பிடிக்கலாம் தூக்கி போட்டுட்டு அடுத்த பொண்ணை பிடிக்கலாம், இவனை பிடிக்கலாம் தூக்கி போட்டுட்டு அடுத்த இவனை பிடிக்கலாம். அப்படின்னீங்கன்னா ஒரு உடலுக்கும் ஒரு விதமான வியாதிகள் மட்டும் இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட், தேர் ஆர் பாக்டீரியல் காலனிஸ், வைரல் காலனிஸ் லிவிங் ஆன் அஸ். புரியுதா? இது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். அப்போ அத்தனையும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை குலுக்கிக்கிட்டே இருக்கிறீங்க. பார்ட்னர் மாற்றினா, ஒவ்வொரு பார்ட்னர் மாற்றும் போதும் உங்களோட இம்யூன் சிஸ்டம் தடால் புடால் அப்படின்னு இடி வாங்கி அப்புறமே செட்ரைட் ஆகுது. எப்போ செட்ரைட் ஆகும்? உங்களுக்கு ஆரோக்கியம் உச்சபட்சத்தில் இருக்குன்னா, நீங்கள் பார்ட்னர் மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு லக்கு நிறைய இருந்ததுன்னா உங்களோட இம்யூன் சிஸ்டம் செட்ரைட் ஆகிடும் தடால் புடால்னு. இம்யூன் சிஸ்டம் சரியாக இல்லை என்றால் கண்டிப்பாக நோய் தொற்றுக்கு ஆளாவீர்கள். பிறகு நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் உங்கள் குழந்தையை மட்டும் நினச்சிக்கோங்க.